ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் கீதா. நான் ராசல் கைமா அப்படின்ற ஊரில் இருந்து பேசுகிறேன். ராசல் கைமா அப்படின்றது யூஏஇயில் இருக்கிற ஒன் ஆஃப் தி எமிரேட்ஸ். நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மைசூர்லேருந்து இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆனேன். ஸோ நான் ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் இங்கே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் அப்போது எல்லா பொருளையும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஆஸ் அ ஃபேமிலி ஆஃப் 4 மெம்பர்ஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கு போட்டு அந்த மாதிரி பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ இங்கே 1.5 வருஷமாக அதையே வச்சு நான் ஃபேமிலியை நடத்திட்டுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னோடய மினிமலிஸ்ட் கிச்சன் டூர் தான் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு பேரலல் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2 சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டாப் இருக்கும். இந்த சென்டர் பிளேஸ் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் கீழேயே அவன் வச்சுருக்கிற மாதிரி இருக்கிற அடுப்பு வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனு. பட் நம்ம அவன் இந்தியன் குக்கிங்லலாம் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நான் நார்மல் கேஸ் ஸ்டவ்வே வாங்கிட்டு இந்த இடத்துல தண்ணி கேன் வச்சுட்டேன். இங்கே குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் நம்ம கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்த நான் அப்படி யூஸ் பண்ணிட்டேன். இந்த கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், மாம்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாததை வச்சுருக்கேன். இப்போ இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி, அதோட ஜாரு, அதுக்கப்புறம் வே ப்ரோட்டீன் பவுடர், அப்புறம் இட்லி அரிசி, பாஸ்மதி அரிசி அந்தந்த பேக்லேயே அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் போட்டுக்க கண்டெய்னர் இல்லை. இங்கே இருக்கிற 2 பெரிய பாத்திரம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கீழே கிரைண்டர் மட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த கபோர்டு. அதுக்கப்புறம் இந்த ட்ராஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்பூனு, ஃபோர்க்கு, அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட்ஸு, டஸ்ட்பின் கவரு, அப்புறம் குக்கர் வெயிட்ஸு, அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரா பார்த்திங்கன்னா கரண்டி, டம்ளரு, தாளிக்கிற கரண்டி அதெல்லாம். இந்த ட்ரா பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்சு பிளேட்டு. இங்கே ஓப்பன் பண்ண மளிகை சாமானெல்லாம் வச்சுருக்கேன். இது ஒரு மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கபோர்டு போட்டு இருக்கிற ஒரு கிச்சன், அவ்வளோதான். ஸோ இந்த மேலே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இந்த கபோர்டில். மேலே கீழே எனக்கு மேலே எட்டாது. அதுக்கு தான் இந்த ஒரு குட்டி ஸ்டூல் வச்சுருக்கேன் மேலே ஏறி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கபோர்டு பார்த்திங்கன்னா இது கெட்டில், அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இது சிலிண்டர் வைக்கிறதுக்கான இடம். இங்கே சிலிண்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது 2ம் சேர்ந்த மாதிரி இருக்கிற கபோர்டு தான். இங்கே இந்த பேஸ்கெட்டில் ஊறுகாய், இந்த பேஸ்கெட்டில் எண்ணெய், நெய். இது பாட்டிலில் இருக்க எண்ணெய். எனக்கு கிளாஸ் கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதை நான் உடச்சிருவேன். அதனால் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஊற்றிட்டு சமைக்கும்போது மேலே வச்சுட்டு மீதி கீழே வச்சுக்குவேன். அப்புறம் இந்த கபோர்டு பார்த்திங்கன்னா இதில் நட்ஸு, அப்புறம் பாப்பாங்களுக்கான ஸ்நாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே கோதுமை மாவு, அரிசி, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் கிராசரிஸ்லாம் இந்த 2 பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் அங்கே ஒரு ட்ரா காமிச்சேன் இல்லையா, அதில் வச்சுருக்கேன். இங்கே பேண்ட்ரி அந்த மாதிரிலாம் தனியாக எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டில் நம்மளோட மசாலா பொடிங்க, அதுக்கப்புறம் காஃபி தூள், அதுக்கப்புறம் சர்க்கரை, கோதுமை மாவு இருக்குது. மேலே புளி, உப்பு, அதுக்கப்புறம் மீதி எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா வெறும் இந்த பொடி வகைங்களுக்கு மட்டும்தான் நேம்ஸ் போடுவேன். ஏன்னா மீதியெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னராக இருக்கிறதுனால அதுக்கெலாம் தேவையில்லை. அப்படியே பார்த்தாலே தெரியும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் அந்த கார்னரில் ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கும் அவங்களே இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அண்டர் த சிங்க் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்ஃபர்ட்டு, அதுக்கப்புறமா ஏரியல் லிக்விடு, பாத்ரூம் கிளீனர், டாய்லெட் கிளீனர்லாம் இருக்குது. இதில் ப்ரில்லு, வீடு துடைக்கிற லிக்விடு, கிச்சன் துடைக்கிற ஸ்ப்ரே அது இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே ஒரு 4 ட்ராஸ் இருக்குது. இந்த ட்ரா பார்த்திங்கன்னா கத்தி, இந்த ட்ரா சின்ன சின்ன கிண்ணம், பெரிய கிண்ணம் அது. இந்த ட்ரா
சாப்பிட்றதுக்கு இல்லாமல் தேவைப்படுற பிளேட்டுங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது. இது வந்து டிஃபன் பாக்ஸு. இப்போ எல்லோரும் ஆஃபீஸ் ஸ்கூல் போயிருக்கிறதுனால காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு 3 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்புறம் இந்த கபோர்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து என்கிட்ட 2 பால் காய்ச்சிற பாத்திரம், ஒரு டீ போடுற பாத்திரம் இருக்குது. குக்கரோட மூடி வந்து இங்கே மேலே வாஷ் பண்ணியிருக்கேன். குக்கர் மட்டும் கழுவி தொடச்சி கீழே வச்சுட்டேன். அது உள்ளே இருக்க குட்டி குக்கர் வந்து நான் ராகி களி பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ்லேனியஸ் ஐட்டம், முறுக்கு சுடுறது அந்த மாதிரி இருக்கிறதுலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா தோசைக்கல், பணியாரக்கல், சப்பாத்தி கல். இது வந்து ஒரு குக் அண்ட் சர்வ் கண்டெய்னர்ஸோட மூடிங்க, அது மேலே வச்சுருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே வந்து நான் மைசூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். பாதி சூட்கேஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். மீதி வந்து இந்தியா போஸ்ட்டில் வந்து கொரியர் பண்ணேன். இந்தியா போஸ்ட் வந்து இங்கே 1 கிலோவுக்கு எவ்வளோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட 15,000 ரூபா செலவு பண்ணி அமுச்சு விட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குக்கர் இருக்குது. இந்த குக்கர் வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. இது 2ம் வந்து மாவு பிசைகிறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு. இந்த கபோர்டை நான் ஓப்பன் பண்ணேன்னா இதெல்லாம் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்ஷன் இருக்கிற, ஜஸ்ட்டு டோர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கடாய் வச்சுருக்கேன் நான். அப்புறம் மேலே இட்லி பாத்திரம், ஒரு 3 செம்படம் இருக்குது மாவரைக்க. அதுக்கப்புறம் இது வந்து குக் அண்ட் சர்வ் கண்டெய்னர், கீழே மூடி காமிச்சேன் இல்லையா, அதோடது. மேலே வந்து ஒரு பெரிய பெரிய தட்டுங்க, யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கொடுக்குறதுக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீட்டில் இருக்கிற மொத்த பாத்திரமே. ஆனால் என்னோடய கிச்சன் வந்து ஃபுல் ஃபங்க்ஷனில் ரன் ஆகிற கிச்சனு. இந்த பாத்திரம்லாம் வந்து என்னோடய ஃபேமிலி ஆஃப் 4க்கு வந்து தாராளமாக போதும். ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க வரேன்னா, நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து வெளியூருக்கு வரோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன தேவை அப்படின்றத மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஆனால் நம்ம இந்தியாவிலேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நானும் ஏகப்பட்ட பொருள் வச்சுருந்தேன். அந்த பொருள் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு இங்கே வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, என்னோடய ஜர்னியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பார்ட்டாக ஒரு ஐட்டமாக எப்படி டீக்ளட்டர் பண்ணேன், அப்புறம் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற என்னோடய ஜேர்னியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு மினிமலிஸ்டிக் கிச்சனில் ஒரு கவுண்டர் ஸ்பேஸ் எல்லாம் ஃப்ரீயாக அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கெயாஸாக இருக்காது, நம்மளோட மைண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கிச்சனில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற இடம் வந்து ஒரு நீட்டாக க்ளீனாக நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாகும். அப்புறம் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே கிச்சன் எப்பயுமே கிடைக்கும்ன்றது கிடையாது. நம்மளுக்கு என்ன மாதிரி கிச்சன் கிடைக்குதோ அதை எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட டேலண்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.